வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். நம்மளுடைய இந்த 12 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வீக் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச and நிறைய பேர் உங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய டயட் எப்படி போகுது? என்னோட டயட் சார்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா? ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா? அண்ட் ஆல்சோ உங்களுடைய ப்ராக்ரஸ் இது எல்லாத்தையுமே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐல் பி ஹாப்பி டு ஹியர் தட். அண்ட் கூடவே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே தனித்தனியா ரிப்ளை பண்றேன். அப்படி இல்லன்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கொலேட் பண்ணிட்டு என்னுடைய ரிப்ளைஸ ஒரு பின்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். அத பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மளோட முந்தைய வெயிட் லாஸ் சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணி 2 மாசத்துல 24 கிலோ நிஜமாவேங்க 24 கிலோ அதாவது 106 கேஜில இருந்து 82 கேஜிக்கு வந்திருக்காங்க. அண்ட் அத வந்து ஒரு 2 நாள் முன்னாடி தான் அவங்க நம்மளுடைய லேட்டஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அத பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்க, ஒரு டிசிப்ளினோடையும், கன்சிஸ்டன்சியோடையும் நம்ம டயட்ட ஃபாலோ பண்ணனா, எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃப் இல்லையா? இது உங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷனா இருக்குன்றதுக்காக இங்க அவங்களுடைய கமெண்ட்ட நான் ஷேர் பண்றேன். நம்மளுடைய கட்ட ஒரு செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெறும் டைஜஷனுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய மூட், எனர்ஜி லெவல்ஸ், இம்யூனிட்டி, மெட்டபாலிசம் இப்படி பல விஷயத்துக்கு நம்மளுடைய கட் தான் காரணமா இருக்கு. ஸோ அந்த கட்ட ஹெல்த்தியா வச்சுக்கிறதும், அதுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோ பயோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய எண்ணிக்கைய அதிகப்படுத்துறதும், அதாவது அந்த ஹெல்தி பாக்டீரியாவுடைய எண்ணிக்கைய அதிகப்படுத்துறதும் ரொம்பவே முக்கியமாகுது. அதுக்காக தான் இந்த வீக் 2 உடைய ஃபோக்கஸ் கட் ஹெல்த் ரீசெட். உங்களுடைய குடல் ஆரோக்கியம். ரீசென்ட்டா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய கட்ல ஒரு மேஜிக்கலான பாக்டீரியா இருக்காம். அதோட பேரு ஆக்கர்மேன்சியா நியூசிடிஃபிலா. இந்த பாக்டீரியாவ வந்து செல்லமா ஸ்கின்னி பாக்டீரியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இதுதான் நம்மளுடைய பாடி ஃபேட்ட ஸ்டோர் பண்ணணுமா, இல்ல பர்ன் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. இந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாவே பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அவங்களுடைய சுகர் லெவல்ஸ் எப்பவுமே கண்ட்ரோல்டா இருக்கு. அண்ட் கிரேவிங்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. கூடவே மெட்டபாலிசமும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஆக்கர்மன்சியா பாக்டீரியா நம்மளுடைய கட்ல அதிக அளவுல உருவாகிறதுக்கோ, இல்லைன்னா அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கோ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் அண்ட் பழங்கள் அதிக அளவுல எடுத்துக்கணும். நம்பர் 2 ஃபெர்மெண்டட் ஃபுட், அதாவது பழைய சாதம், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, முதல் நாள் மாவு செஞ்சு அதை நொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியானது. அடுத்தது கர்ட், அப்புறம் வீட்ல செஞ்ச ஊறுகாய் வகைகள். இது மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்டை யூஸ் பண்ணணும். 3வது மாதுளம்பழம், அப்படி இல்லைன்னா ப்ளூபெர்ரி ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. 4வது டார்க் சாக்லேட். நம்பர் 5 கிரீன் டீ. நம்பர் 6 உங்களுடைய சாப்பிடுற நேரம், அதாவது சன்ரைஸ் டு சன்செட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சன்செட்டுக்குள்ள உங்களுடைய லாஸ்ட் உணவு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 7:30க்குள்ளேயாவது உங்களுடைய மீல்ஸை முடிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நல்ல ஸ்லீப், மினிமம் ஒரு 7 மணி நேரம் தூக்கம் அவசியம் அப்படின்றாங்க. அடுத்தது லாஸ்டா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு வகையான பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரீதிங் எக்ஸசைஸ் பண்றது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டமா காம் டவுன் பண்ணுது, உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணுது, அண்ட் நல்ல ஸ்லீப் கிடைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 திங்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ப்ராசஸ்ட் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் லைக் பிஸ்கெட்ஸ், சிப்ஸ், பீட்சா இந்த மாதிரியானது ஜங்க் ஃபுட் டோட்டலாவே கட் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸை இந்த டைம்ல தவிர்த்துடுங்க. ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடுற போது நம்ம கட்ல இருக்கக்கூடிய ஃபுல் மைக்ரோபயோம்ஸ், என்னென்ன குட் பாக்டீரியாவோ அது எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதனால அதையும் அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த வீக் 2க்கு உண்டான டயட் சார்ட்டை நான் கொடுத்துருக்கேன். யூசுவலாவே நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா நம்ம மருந்து மாத்திரை எடுத்துப்போம். அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் ஒரு சில நேரங்கள்ல இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த 12 வாரமுமே நம்ம ஹெல்த்தியான, ஹோல்சமான, நரிஷிங்கான ஃபுட்டாவே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. அதுதான் வெயிட் லாஸ். இன்ஃபேக்ட் ஃபேட் லாஸ்ன்னு சொல்லணும். அண்ட் இதுதான் நம்மளுடைய நியூ இயர் நியூ யூ வெயிட் லாஸ் சேலஞ்சோட கோல். இப்போ வாங்க டயட் சார்ட்ஸை பார்க்கலாம். வீக் 2க்கு உண்டான டயட் சார்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த டயட் சார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கிற அரிசி, பருப்பு இதோடைய அளவுகள் எல்லாமே வந்து ரா ஆன குவான்டிட்டி, அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற குவான்டிட்டி தான். 25 கிராம் 50 கிராம்னு கொடுத்துருக்கிறது. இதை அளந்து கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் சமைச்சு பாருங்கள். அதோடைய அளவு எவ்வளோ வருது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் நம்மளுடைய டயட் சார்ட்ஸில் அளவுகளை நான் மாற்றும் போது அதுக்கேற்றபடி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு
வீக் 2க்கு உண்டான லோ கார்ப் வெஜ் டயட் சார்ட்டை பார்த்துடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வீக் 1ல் வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால வீக் 2 டயட் சார்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் நான் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் மட்டும் நான் இந்த டைம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் ஹாட் வாட்டர் தெரப்பி, அதுக்கப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர், இதெல்லாமே அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம எடுத்துக்கிறோம். கூட என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே சாதத்தில் தண்ணி விட்டு நம்ம வைக்கிறோம் இல்லையா பழைய சாதம், அதுவும் கூட ஒரு 50 கிராம் கேர்டும் நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு திங்காக நம்ம அதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் மிட் மார்னிங்க்கு மாதுளம் பழம் இல்லைன்னா உங்கள் ஊரில் ப்ளூபெர்ரி கிடச்சிதுன்னா அது, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு அரை கப் அளவில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து லஞ்சில் ரைஸோடைய அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் டயட் சார்ட்டோடைய ஓவரால் கேலரிஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ரைஸ் வந்து 40 கிராம்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். கூட மெயினாக என்ன பண்ணுங்கள், வீட்டில் செஞ்ச ஊறுகாய், இதில் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. இது உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுவும் ஒரு 1 to 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் ஈவினிங்கில் முக்கியமாக 2 விஷயங்கள் நம்மளுடைய கட்டில் இருக்கக்கூடிய இந்த குட் பாக்டீரியா இருக்குல்ல ஆக்ரமென்சியா, இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அது என்னென்னா டார்க் சாக்லேட், அதாவது மினிமம் 70 to 80% டார்க்காக இருக்கணும். அந்த சாக்லேட்டை ஒரு குட்டி ஸ்கொயர், அதாவது ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்படி இல்லை எனக்கு நார்மல் சாக்லேட் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது சுகர் லேடனாக தான் இருக்கும். ஸோ அது தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் டீ ஒரு கப் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஊரில் சப்போஸ் மாச்சா க்ரீன் டீ அப்படின்றது கிடைக்கும்னா இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதுவும் நம்மளுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய லோ கார்ப் வெஜ் டயட் சார்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். கட் ஹெல்த் அப்படின்னு சொன்னாலே முக்கியமாக நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது ஃபைபர். அதாவது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளாக காய்கறிகளாக நம்ம சேர்க்க நம்மளுடைய டைஜஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியாவை ஃபீட் பண்ணி அதோடைய அளவுகளை எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ஃபைபர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால இந்த டயட் சார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நான் ஃபைபரையும் உங்களுக்காக கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரஃப்லி அபவுட் 30 to 35 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்கிற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோ கார்ப் டயட் நான்வெஜ். இதுலேயுமே வெஜ் டயட் சார்ட்டில் நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தான் இங்கேயும் வந்து எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதே சேஞ்சஸ் தான் இங்கே இருக்குது. க்ரீனில் ஹைலைட் ஆகிருக்கிறது வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ், அதாவது வெஜ்ஜுக்கும் நான்வெஜ் டயட் சார்ட்டுக்கும் இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். அதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் தெரியற இந்த டயட் சார்ட்ஸை நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சிலருடைய ரிக்வெஸ்டின் பேரில் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு வெர்ஷன் 4 விதமான டயட் சார்ட்ஸையுமே அந்த ஃபார்மேட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீக் 2 கீட்டோ வெஜ்ஜுக்கு உண்டான டயட் சார்ட். கீட்டோ வெஜ்ஜில் மெயினான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், கொஞ்சம் சீஸ் சேர்த்துருப்போம், அண்ட் வே ப்ரோட்டீன் இருக்கும், அண்ட் கூடுதலான அளவுகளில் நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருப்போம். இதெல்லாம் மட்டும்தான் பேசிக் ஐட்டம்ஸ். அண்ட் நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், அதுக்கப்புறம் கேபேஜ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர், இது மாதிரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வீக் 1ல் நான் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே நான் சேஞ்சஸ் இருக்கிறத மட்டும் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். மிட் மார்னிங்க்கு ப்ளூபெர்ரி சேர்த்துக்கிறோம். லோ கார்ப் டயட் சார்ட்டாக இருந்ததுன்னா நம்ம மாதுளம் பழம், அப்படி இல்லைன்னா தான் ப்ளூபெர்ரி அப்படின்னு போட்டிருந்தேன். இங்கே வந்து மோஸ்ட்லி பெரிஸ் மட்டும்தான் வந்து ரொம்பவே லோ இன் கார்ப். அதனால நம்ம வந்து கார்போடைய அளவை வந்து கம்மியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூபெர்ரி மட்டும் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கோம். அண்ட் லேட்டர் வந்து ஃப்ளாக்ஸீடு, இதுவும் ரொம்ப நார் சத்து நிறைஞ்சது. அதனால் அதையுமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு 10 கிராம் சேர்த்துருக்கோம். இங்கே வந்து பழைய சாதம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடையாது இல்லையா, ஃபெர்மெண்டட் ஃபுட் வந்து இதில் பெருசாக நம்ம இன்க்ளூட் பண்ணல. அதுக்காக இங்கே ஃப்ளாக்ஸீடை மெயினாக நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவினிங்கில் டார்க் சாக்லேட் அண்ட் க்ரீன் டீ, இந்த 2 ஐட்டமுமே ஏற்கனவே நான் லோ கார்ப் டயட்டில் சொன்ன மாதிரி அதே ஐட்டம்ஸ் தான். அதை வந்து இந்த கீட்டோ டயட் சார்ட்லேயும் நம்ம சேர்த்துருக்கோம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வீக் 2க்கு உண்டான கீட்டோ நான்வெஜ் டயட் சார்ட். இதுலேயும் கீட்டோ வெஜ்ஜுக்கு உண்டான டயட் சார்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தோமோ, அதாவது ப்ளூபெர்ரி இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் மிட் மார்னிங்க்கு. ஈவினிங்க்கு நான் ஃப்ளாக்ஸீடு, டார்க் சாக்லேட் அண்ட் க்ரீன் டீ, இது 3ஐயும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கீட்டோ நான்வெஜ் டயட் சார்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 12 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 3 நாளாவது வாரத்தில்
ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேட்டை தான் மெயினாக லூஸ் பண்ணணும். மசில் மாஸை ப்ரிசர்வ் பண்ணணும். அதுக்காக தான் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கை ரொம்பவே முக்கியமாக நம்ம சொல்கிறோம். அண்ட் அது பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் வாக்கிங், அது பிரிஸ்க் வாக் அது பண்ணுங்கள். இதுவும் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம கேலரி டெஃபிசிட் டயட்டில் இருக்கிற போது ஒரு சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி கீட்டோ டயட்டில் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் ஒரு 3 விதமான சப்ளிமெண்ட் இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இதை நான் கொடுத்துருக்கேன். இது என்னுடைய பர்சனலாக என்னோட சஜஷன். உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று என்னென்னா மல்டிவிட்டமின் டேப்லெட், எஸ்பெஷலி ஒன் ரிச் இன் விட்டமின் B12. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. பிகாஸ் வெஜிடேரியன் டயட்டில் ஜென்ரலாகவே விட்டமின் B12 டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஆயில், அப்படி இல்லை வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்க ஃப்ளாக்ஸீட் ஆயில் கேப்சூல் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களோட ஒமேகா 3 பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், விச் இஸ் ஆக்சுவலி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் வெயிட் லாஸ். அடுத்தது 1 to 2 லெமன்ஸ் பர் டே கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம எனர்ஜி லெவல்ஸை ஹையாக வச்சுக்கிறதுக்கும் மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்படி எடுக்க முடியாதவங்க விட்டமின் C டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். சில்லியம் ஹஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரீபயோட்டிக். நம்ம சேனலில் இந்த ப்ரீபயோட்டிக் ட்ரிங்க்கை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிடே ஒரு ஸ்பூன் அளவில் இன்க்ளூட் பண்ணிக்க பாருங்கள். வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா 4 to 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். இது ரொம்ப அளவு அதிகம்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் அது டார்கெட் பண்ணுங்கள். இது எவ்ரிடே குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அது ஹாட் வாட்டராக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இது உங்களோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய கட் ஹெல்த் ரீசெட்டுக்கான டயட் சார்ட்ஸை பார்த்தோம். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது டயட் ஒர்க் அவுட்டுங்கிறது ஒரு போரிங்காவோ இல்லை கஷ்டமாவோ இருக்காது. இன்ஃபேக்ட் ஜாலியாக இருக்கும் அண்ட் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த நியூ இயர் 2026ல உங்களுடைய பெஸ்ட் அண்ட் க்ளோயிங் வெர்ஷனாக நீங்கள் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ சுஜாதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வித் ஆல் யோர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஒன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and hit that bell icon for notifications. See you soon in the next video. Until then, it's bye from me, Sujata.